இதனாலும் கூட உங்களோடு கூட திரும்பிக்காக கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கும் போது மிகுந்த கவனமாக அது என்ன காரியத்தை சொல்ல வருகிறது என்ற பொருள்பட வாசித்தால் நமக்கு தனிப்பட்ட நிலைமையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் சமுதாய வாழ்க்கைக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அதை ஆழமாக வாசிப்பதற்கு ஜெபத்தோடு கூட நாம் வாசிக்க வேண்டும். இங்க மெஜாரிட்டி தமிழும் மலையாளம் தான் இல்லையா? இப்ப தமிழ் சகோதரனை பார்த்து நான் தமிழ்னா என்ன அர்த்தம்னா என்ன சொல்லுவீங்க? மொழி. அதே மாதிரி மலையாளத்தை கேட்டு மலையாளம்னா என்னன்னு கேட்டா அவங்க மொழி தான் சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா? நம்முடைய தாய்மொழி தமிழ். தமிழ் என்னன்னு கேட்டா அவங்க மொழிட்டாங்க. எல்லா உலகத்தில் இருக்க மொழியெல்லாம் மொழி அதுக்கு என்ன வராது. அப்ப நம்முடைய தாய்மொழிக்கு இருக்கக்கூடிய அது என்ன சொல்லுது, அது என்ன என்ன அர்த்தம் கூட நம்மளுக்கு என்ன செய்யல. ஆனா நம்முடைய தாய்மொழி தமிழ். என்ன அர்த்தம் தெரியாது. மலையாள சகோதரரை கேட்டு மலையாளம்னு என்ன அர்த்தம்னா இட்ஸ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் சொன்னாலும் தமிழ் சொன்னாலும் ஒண்ணுதான். அப்ப அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? அப்ப இதுவே நம்ம ஒரு அர்த்தம் இல்லாமல் அது தெரியாமல் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம வேதத்தை படிக்கும் போது இது மாதிரி நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்ம அது அதனுடைய கருத்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு நமக்கு புரியாது. நம்மளுக்கு ஒரு ரெகுலர் லைஃப் ஆஃப் எப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோம் படிக்கிறோம், படிக்கலைன்னா நமக்கு ஆசீர்வாதம் வராது, ஜெபிக்கலைன்னா நமக்கு என்ன செய்யாது, ஆசீர்வாதம். இதுதான் நம்மளுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய சரி சிம்பிளா சொல்லிடுறேன். தமிழ் அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்னா என்ன அர்த்தம்? தேங்க்யூ வெரி மச். எந்த மொழியையும் எந்த ஒரு வார்த்தையும் சொன்னா ரெண்டா பிரிக்கணும். தம் பிளஸ் இல். தமிழ் சொன்னா என்னுடைய, இல்னு சொன்னா தமிழ்ல லாங்குவேஜ், அதாவது மொழி, என்னுடைய மொழி அப்படின்றதுதான் என்னது தமிழ். மலையாளம்னா ரெண்டா பிரிக்கணும். என்ன 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 சொல்லணும்? மலை பிளஸ் ஆழம். மலை என்று சொன்னால் மவுண்டைன், ஆழம் என்று சொன்னால் கடல். மவுண்டனும் கடலும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்தியாவில் இருக்கு சொன்னா அது எத்தனை பேருக்கு தெரியும்? தேங்க்யூ ஸோ மச். எது சொல்ல வந்தோம்னா ஒரு படிக்கும் போது இருக்கு வேதத்துல 6வது முடிச்சோடனே வெளியே ஒரு சகோதரன் சிகரெட் பார்த்து சொல்றாரு. 6வது முடிஞ்சு வெளியே போகும்போது இன்னொரு சகோதரன் பார்த்தாரு, இப்பதான் நம்ம 6வது வந்தோம், நீங்க சிகரெட். அவர் கேட்டாரு, என்ன என்ன தப்புன்னு கேட்டாரு. என்ன தப்பு? நீங்க பிலீவர் இல்ல, நீங்க விசுவாசி இல்ல, கர்த்தரை ரட்சிக்கப்பட்டு. ஆமா, நான் செய்யறது வேதத்தின்படி தான் நான் செய்யறேன். வேதத்தின்படி செய்யலாம். சீட்டு பிடிச்சி வேதத்தின்படி. சங்கீதம் 18:8 படிச்சு பாருங்க. நீங்க படிச்சுக்கல கேட்கிறாரு. யாரு யாரு பிடிச்சது? சீட்டு பிடிக்கிறது கேட்கிறாரு. யாரு கிட்ட? என்ன போட்டிருக்கு? பைபிள் இருக்கா கையில? படிக்கணும். யாருடைய நாசியில? சொல்லுங்க. கர்த்தருடைய நாசியில இருந்து போக போகுதுன்னு என்ன அர்த்தங்க? அடுத்து வாயில என்ன என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வேதத்தை படிக்கும் போது இன்னொருத்தர் வந்தார். 6வது முடிச்ச உடனே வேகமா முடிச்சுட்டு பேக் எடுத்து வெளியே போயிட்டு சர்ச்சு வாசலுக்கு ஆப்போசிட்ல பெரிய துணியை பிடிச்சு ஓகே கை ரேகையை பார்க்க போறோம்னு போட்டார். ஜோசியம் அது அதே மாதிரி கேட்டார் ஒரு சகோதரர், என்ன இப்பதான் வந்தீங்க நீங்க போட்டிருக்கீங்களா? நான் எது செஞ்சாலுமே எதுபடிதான் செய்யறேன். என்ன வேலை சொல்வாரு இப்ப சொல்லுங்க. கர்த்தர் உன்னை என் உள்ளங்கையில சொல்றாரு.
அப்ப நம்முடைய லைஃப் முழுவதும் எங்கதான் இருக்கு? பிசாசு வந்து ஜெபத்தோடு கூட வேதத்தை வாசிக்கவில்லை என்று சொன்னால் நம்மளை தவறான சூழ்நிலைக்கு கொண்டு போய், ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே மலை மேல கொண்டு போயிட்டு இங்கிருந்து புதிய உங்களை இந்த செய்வாங்க தேவதூதர்கள் சொன்னா எப்படி தவறா வழிநடத்துற பாருங்க. இதே மாதிரி விசுவாசிகளும் குடிச்சா தப்புன்னு இல்லை சொல்லுவோம், இது செஞ்சா தப்பு இல்லை, இதெல்லாம் இந்த காரியங்கள்ல பிரதர் வந்து ஒரு வசனத்தை எடுத்தார். யாத்ராகம புஸ்தகம் எத்தனாம் அதிகாரம்? 17. ஒரு சம்பவத்தை, வேதத்துல வாசிக்கக்கூடிய சம்பவத்தை மனசுல வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சில காரியங்கள். இது 17ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் கண்மலையை அடிச்சதும் தண்ணி வந்தது, இது மறக்கக்கூடாது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு படிக்க பார்க்கலாம் வேண்டாம், பார்த்து எல்லாத்தையும் சொல்லலாம். அப்ப அங்க ஆபிரகாம் பேர் மாற்றப்படக்கூடிய சம்பவம். ஒவ்வொரு சாப்டர்லையும் இந்த 17 எடுத்து பாருங்க, முக்கியமான சம்பவங்கள் நடந்தது. மனசுல வச்சுக்கிறதுக்காக சொல்றேன், ஒண்ணு வேண்டாம். சின்ன பிள்ளைகளை கேட்கலாம், தாவீது கோலியாத் எங்க இருக்கு? பைபிள்ல தான் இருக்கு, தெரியக்கூடாது. 1 சாமுவேல் 17. புரியுதுங்களா உங்களுக்கு? 17ஆம் அதிகாரம். இதெல்லாம் ஈஸியா நம்ம வச்சுக்கலாம். ஒரு குடும்பத்தை பத்தி பார்க்க போறோம். அந்த குடும்பத்துல என்ன ஒரு சம்பவம் நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு கடவுள் நமக்கு எழுதி வச்சிருக்காரு. ஒவ்வொரு கேரக்டரும் பைபிள்ல கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய வரலாறும் நமக்கு ஆவிக்குரிய பாடங்களை சொல்லிக் கொடுத்துட்டே போகும். அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்கொள்ளாததும் நம்மளை பொறுத்தது. ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா, இப்ப நீங்க சங்கீதம் 34:15 வாச்சோம் இல்லையா? கர்த்தருடைய கண்கள், அப்ப கர்த்தருக்கு கண்ணு இருக்கு இல்லையா? யார பாக்குறாரு? ஆமா, நீதிமானத்தை பாக்குறாரு, ரட்சிக்கப்பட்டவனு பாக்குறாரு, என்ன செய்யறான்னு பாக்குறாரு. இருக்கா? சரி. அவருடைய காது எதுக்கு திறந்திருக்கா? கூப்பிடுதல் அல்லது அவங்க பேசுற காரியங்கள் எல்லாம் கேட்கிறார். இந்த 2 சம்பவமும் நம்மள ஒரு விசுவாசிக்கு இருந்துகிட்டே இருக்கணும். எங்க இருந்து பாக்குறாரு அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன, சதா, அதாவது உலகத்தின் முடிவு வரையிலும் நான் கூட இருக்கிறேன். கூட இருந்து பாக்குறாரு, என்ன செய்யறான் பாக்குறாரு, என்ன பேசுறான் பாக்குறாரு. சில நம்மாளுகள் வந்து அடிச்சு விடுவாங்க பாத்தீங்கன்னா, பைபிள்ல கொஞ்சமா படிச்சுட்டு நாராயணெல்லாம் அடிச்சு விடுவாங்க. இங்க இல்லை அப்படின்னு. ஆண்டவரே, நாங்கள் கையில செஞ்ச பாவத்துக்காக, காலில செஞ்ச பாவத்துக்காக, தலையில செஞ்ச பாவத்துக்காக, கண்ணில் செஞ்ச பாவத்துக்கு எங்க குத்தலை. இதெல்லாம் வந்து ஒரு லாஜிக்கா இல்லை. பேசிட்டு போலாம், அர்த்தமா இருக்கான்னா இல்ல, சும்மா கொஞ்சம் மோட்டிவேட் பண்றது. பழக்கணும்ல, நம்ம கண்ணில் பாவம் செய்யல, நம்ம மெனி திங்ஸ். கர்த்தருடைய கண்களுக்கா குத்துனாங்களா? இல்லைங்க. ஆண்டவரே, நீ உயிர் தெழுந்தும் போது என்ன கலந்துச்சு? கல்லறை ஒன்றும் கலக்கல, கல்லை தனியா தூக்கி வச்சிருந்தாங்க. தவறான ஒரு சூழ்நிலை ஒரு சொல்லுவாங்க. வேதத்தை படிக்கும் போது ஞானமாய் ஜெபத்தோடு கூட படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன காரணத்துக்காக இந்த கொடுத்துருக்கான்னு சொல்லி புரிய முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, இந்த வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்தை பத்தி பார்க்க போறோம். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துல ஒரு குடும்பம் வரும். அங்கே அபிகாயில் அண்ட் நாபால், அங்க ஒரு 6 கேரக்டர் வருது. அந்த 6 கேரக்டர்ல 3 கேரக்டர் மட்டும் நம்ம எடுக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அதுக்குள்ளதான் நமக்கு டைம் இருக்கு. அபிகாலின் ஒரு கேரக்டர் வருது, தாவீதுன்னு ஒரு கேரக்டர் வருது, அபிகாலினுடைய கணவன் நாபால்னு ஒருத்தர் வராரு இல்லையா? அதுக்கு பின்னாடி வேலைக்காரர்கள் வர்றாங்க, அவனுடைய வேலைக்காரர்கள். அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு குடும்பம்.
ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், இந்த 2 பேரும் சேர்த்து இருந்தா அது எப்படி நடந்து கொள்ளணும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு சம்பவம் அங்கே இருக்கு. அபிகாயிலை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதனுடைய அர்த்தம் அபிகாயில் என்று சொன்னால் தகப்பனுடைய சந்தோஷம், இந்த இதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். சரிங்களா? அபிகாயிலை பற்றி சொல்லும்போது 2 காரியம் வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்லப்படுறார். ஆண்டவர் சொல்லிடுவார் அங்கே சொல்லும்போது 3ஆம் வசனத்தில் சொல்லும்போது மகா புத்திசாலி ரூபவதியுமாய் ரெண்டுதான். அவளுக்கு அறிவும் இருக்கு, அழகும் இருக்கு. இது 2 ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப ரேர். அறிஞர் பெர்னார்ட் ஷா உலக பேரழகி யாரு சொன்னாரா? நடந்த சம்பவம். நீயும் நானும் திருமணம் பண்ணிக்கிட்டோம்னா பிறக்கக்கூடிய குழந்தை உன்னை மாதிரி அழகாவும், யார கிளியோபட்ரா மாதிரி உன்னை மாதிரி அவ சொல்ற பிறக்கக்கூடிய குழந்தை என்னை மாதிரி அழகாவும் உன்னை மாதிரி அறிவுமா பிறந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்றது கேட்டுதானே? அப்ப அவர் கேட்டாரு, ஒருவேளை என்னை மாதிரி அழகாவும் உன்னை மாதிரி அறிவாவும் பிறந்த என்ன செய்யுதுன்னு கேட்டார். இவர் அசிங்கமா இருக்கும் பார்க்கணும். அழகும் அறிவும் ஒரு இடத்துல இருப்பது அபூர்வம். அப்படி அழகும் அறிவும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆள் தாழ்மையா இருப்பதும் பக்தியோட இருப்பதும் ரொம்ப தமிழ்ல ஒரு பழமொழி, கோவணத்துல காசு இருந்தா கோழி கூப்பிட பாட்டு வரும். தெரியுமா? தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. ஆமா, அந்த காலத்துல கோவணம் தான் கட்டுவாங்க. ட்ரௌசர் வர்றதுக்கு முன்னாடி இந்த காலம் சின்ன துணியை கட்டி மறைச்சிருப்பாங்க. அதுல காசை முடிஞ்சு வச்சிருப்பான். அன்னன்னைக்கு சாப்பிட்றதுக்கு தான் காசு இருக்கும். கொஞ்சம் காசு இருக்குன்னா அவன் சேவிங் இருக்கும். அது தட்டி தட்டி பார்த்துட்டு காலையில இருந்துச்சு, அதிகாலையில இருந்துச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சான். சந்தோஷம். அப்ப கோவணத்துல காசு இருந்தா கோழி கூப்பிட அழகும் அறிவும் இருந்துச்சுன்னு சொன்னான். இது நான் எது சொல்லணும்னா, ஒரு சின்ன வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கும். சின்ன கொஞ்சம் வேலை நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நம்ம ஒரு ஒரு ஷோ பண்ணுவோம். மற்ற சகோதரர்களுக்கு முன்னாடி, நம்ம சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி, குடும்பத்துல கொஞ்சம் பணம் இருந்தா ஷோ பண்ணுவோம் இல்லையா? இந்த அபிகாயிலுடைய வாழ்க்கையை பாருங்க. மகா புத்திசாலி, ரொம்ப அழகுள்ளவர். ஆனா அவருடைய வாழ்க்கையில் இருந்தது என்ன தெரியுங்களா? தாழ்மை, தாழ்மை, பயபக்தி, கர்த்தரை குறித்து தெளிவான அறிவு இருந்துச்சு. என்ன நடக்குதுலாம் அது நீங்க இந்த ஒரு சாப்டர் வந்து நீங்க வீட்டுல பிலீவர்ஸ் போய் வீட்டுல போய் இந்த சாப்டர் மட்டும் படி. மகா புத்திசாலி மனைவி அவ எப்படிப்பட்டவாங்க? அங்க போட்டு 2ஆம் வசனத்துல பாருங்க. மகா 1:25 சாமுவேல் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். பாரி குடித்தரகான் மகா பாரி, மகா புத்திசாலி, மகாபாரி, பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரர் இல்லையா? ரிச் பர்சன் ஏதோ ஒரு வழியில திருமணம் ஆயிடுச்சு. மோசமான ஆள் தான் யாரு? நீங்க படிச்சீங்கன்னா ஒரு இடத்துல கூட யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கிடையாது. தான் வாழ்க்கையில நொந்து போகல. நம்ம இவ்வளவு அழகா இருந்து இவ்வளவு அறிவா இருந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. ஒரே ஒரு இடத்துல தாவீதினுடைய இடத்துல அது உயிருக்கே ஆபத்து, சொத்தெல்லாம் அழிய போன்ற இடத்துல தான் சொல்றான். அவனுடைய உண்மையான ஒரிஜினலான அவனுடைய குணம் எப்படிப்பட்ட குணம், இது கிடையில நீங்க எந்த இடத்துல பார்க்க முடியும். அவளுக்கு இருந்ததெல்லாம் விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடிய தன்மை, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய தன்மை, தன்னை தாழ்த்தக்கூடிய தாழ்மை, அது இல்லாம பிளஸ் அழகு. ஒரு இடத்துல கூட அவர் நோ கம்ப்ளைண்ட். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை என்று சொல்லி அவர் முற்றிலுமாக அதை என்ன செஞ்சார்? கணவன்கிட்ட எப்படி எந்த இடத்துல சொல்லணும், எந்த நேரத்துல சொல்லணும், கரெக்டா குடிச்சு அப்படியே தலமாடி இருக்கும்போது போய் சொல்ல.
எல்லாம் தீர்ந்து முடிஞ்ச பின்னாடி போய் சொல்றார் காரியத்தை. தாவீதை நீ இப்படி திட்டிட்டியே, அந்த தாவீதை திட்டிட்டேன்னு சொல்லி எல்லா சம்பவத்தையும் தன்னுடைய கணவனிடத்துல சொல்லும் போது நம்முடைய இதெல்லாம் அழிஞ்சு போயிருக்குமே, நீ இப்படி சொல்ல செய்யலாமா அப்படின்னு சொல்லி எல்லா குடிவெறியெல்லாம் தெரிஞ்சு முன்னாடி சொன்னோடனே அவன் தன்னுடைய உள்ளத்திலே குத்தப்பட்டவராய் கொஞ்ச நாள் என்ன செஞ்சுட்டா, செத்துட்டா. அவன் என்ன செஞ்சிருக்கணும், நான் பாவி, நான் பாவம் செஞ்சுட்டேன், ஏதாவது செஞ்சுட்டேன்னு சொல்லி அறிக்கைன்னா அவன் பாவம் இருக்கலாம். அதான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. எது? நீதிமொழிகள் 28:13. ஆமா, கேட்டா என்ன சொன்னா கரெக்டா இருக்கும். அதுக்காக கேட்டீங்க பாருங்க. 28:13 பாருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோம். அறிக்கை செய்யல, செத்து போனோம். அதோட சரிங்களா? அப்போ எத்தனை பேருக்கு அங்க வந்த 400 பேருக்கு இங்க எல்லா காரியம், சமையல் காரியங்கள் எல்லாம் செஞ்சு சொல்றது மாத்திரம் இல்ல, தாவீதை பற்றி சொல்லுகிறார். கர்த்தர் இந்த தேசத்தை, இந்த இடத்தை ஆளுகை செய்வதற்காக ஒரு இடத்துல கர்த்தரை பற்றி அவள் சொல்றா. அவளுக்கு இருக்கக்கூடிய அறிவு அதிகமானது. அதனாலதான் பொறுமையா இருந்தான். எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை யார் கொடுத்த வாழ்க்கை? கர்த்தர் கொடுத்தது. அதுல எந்த விதமான இது இருக்கக்கூடாது, கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது மனைவி கிட்ட குறையோ, கணவன் கிட்ட குறையோ, குறைகளை சொல்லி நாம் குத்தி காட்டும் போதுதான் பிரச்சனைகள். அதை கொஞ்சம் பொறுமையா அதை சகித்து போனோமானால் குடும்பத்துல எந்த இடத்துல பாருங்க, அபிகாரிகளுடைய வாழ்க்கை கடைசி நேரத்துல அவன் போய் சொல்றா. தாவீதுகிட்ட என்ன சொல்றான் தெரியுங்களா? அவன் கொஞ்சம் புத்தி கெட்டவன் தான், முரடன் தான், புத்தியும் தான், பேலியாரி மகன் சொன்ன என்ன சொன்னா முட்டாள்தனமான அனுபவம். அப்படிப்பட்டவன் தான். அவன் செஞ்ச காரியத்தை எல்லாம் நான் மன்னிச்சுக்க முடியும். கேட்டது யாரு? இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சார். அவங்களோடு செய்ய வேண்டாம், அவர்கள் செய்வது என்னதென்று தெரியாது, அறியாது செய்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தார். அபிகாயில் தன்னுடைய கணவனுடைய எல்லா தவறுகளையும் தன்மேல் போட்டுக்கொண்டு தாவீதின் முறை அதை இயேசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணிப்பார். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். கூட இருக்கக்கூடிய சகோதரன், கூட இருக்கக்கூடிய எல்லாருடைய குறைவுகளையும் குற்றங்களையும் அன்பானது என்ன செய்யும், அகல பாவங்களையும். அன்பு இருந்துச்சுன்னா, நேசம் இருந்துச்சுன்னா, கணவன் மேல அல்லது மனைவி மேல அன்பு இருந்துச்சுன்னா அந்த குறைகளை என்ன செய்யும், தான் மேல எதுக்கிட்டான். இது அபிகாலுடைய குடும்ப வாழ்க்கை. நான் அந்த பிள்ளைக்கு வரேன். இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கர்த்தருடைய பக்தி உள்ளவா இருந்தது. தாவீதை பத்தி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இந்த சாப்டர் தமிழ்ல ஒரு பழமொழி, ஆத்திரக்காரனுக்கு இதுதான் தாவீது. கேள்விப்பட்டோன்னு போவோம் பொங்கிட்டு வந்துச்சு. 400 பேர்த்தையும் கூப்பிட்டு கத்தியும் அருவாள் எடுத்து என்ன செய்யலாம்? அவன் தேவனுடைய மனுஷன், செய்யலாமா? கையில கிடைச்ச சவுளவே வேண்டாம், இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனம் விட்டு வந்தார். இப்ப கத்தியும் கம்புமாடு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். அபிகாயில் வந்து சொல்ற வரைக்கும் அவனுக்கு அந்த புத்தி இல்லை. வந்து சொன்ன முன்னாடிதான் அப்படி அமைந்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை வேதத்தில் சொல்லுது, நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? தேற்றணும். எதை சொல்லி? வேத வசனங்கள் மூலமாக தேற்றணும். ஒருத்தர் தவறு செய்யும் போது உள்ள சகோதரன் இல்ல சகோதரன் அது செய்யக்கூடாது, நான் இப்படி செய்யக்கூடாது. அதான் அபிகாயில் எவ்வளவு பெரிய காரியத்தை பாடிட்டார்.
சரி, இது தேவனுடைய பிள்ளைகள் எந்த நேரத்திலும் யாரும் தவறு செய்யலாம் என்று தாவீது கூட தவறு செய்யலாம். கர்த்தருடைய இதை கேட்டு வந்தான். அபிகளுடைய வாழ்க்கைக்கு மட்டும் நாவால் இறந்துருச்சு. தாவீதை வந்து மேரேஜ் பண்ணியாச்சு. அடுத்து தாவீதுடைய குடும்பத்தோட வந்தாச்சு அபிகாயில் இல்லையா? அபிகாயில் செஞ்சது, அவள் பக்தி உள்ளவன் சொன்னது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. தாவீதுக்கும் அபிகாயிலுக்கும் ஒரு குழந்தை. தெரியுமா? பையன் பேர் தெரியுமா? தெரியுமா? தெரியாது. அவனுக்கு தானியேல்னு ஒரு பேர். அதனால நீங்க வீட்டுல போய் பாருங்க, 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் இங்க இருக்கும். தாவீதுடைய பிள்ளைகளுடைய லிஸ்ட்லாம் இருக்கும். அங்க ஒரு பேர் இருக்கும். 4ஆம் வந்து அவனுடைய பேர் தானியேல். தாவீதின் குடும்பத்துல ஒரு பெரிய கொலை நடந்துகிட்டு இருக்கு. அவனுடைய குடும்பத்துல பிள்ளைகள்லாம் சாகுறான். ஒருத்தர் வெட்டிட்டு சாகுறான். இருக்கா? அம்னோன், அதுவும் சாலமோன், இதெல்லாம் பெரிய சண்டை நடக்குது குடும்பத்துல. அவருக்கு யார் வருது? ராஜா அப்சலோம். பெரிய சண்டை நடக்கும். அந்த சண்டையில மாட்டாத ஒரே ஒரு ஆள், அந்த பவர் வேண்டாம்னு சொல்லி தனியா நின்று தேவனை மட்டும் பிடித்துக் கொண்ட ஒரே ஒரு ஆள் கேட்டான் அபிகாயில். பையன் வரவே இல்லை. He is not in the picture. எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. பிள்ளைகளை வளர்க்கும் போது இந்த உலகத்துல நீ அதாகணும் இதாகணும் வளர்க்கக்கூடாது. நீ கர்த்தருடைய பிள்ளையாகணும், நீ தேவனுடைய பிள்ளையாகணும், அந்த குணம் உனக்கு இருக்கணும் சொல்லி வளர்த்தவள் அபிகாயில். பாருங்க, வீட்டுல போய் படிச்சு பாருங்க. எந்த இடத்துலையும் அந்த பையனை அந்த பவருக்கு சண்டை போடுறதுக்கு எவ்வளவு பெரிய கொடுங்க. சட்டியில இருந்தாதான் எங்க வரும்? எனக்கே வேத வசனம் தெரியல, என் பிள்ளைக்கு நான் எப்படி சொல்லணும்? எனக்கே தெரியாது. நான் தவறாதான் வழி நடத்த முடியும். பெற்றோர்கள் முழங்கால் படிக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய சந்ததிக்கு அவங்களுக்கு நிறைய கேள்வி கேட்பாங்க. நிறைய கேள்வி கேட்பாங்க. அதுக்கு கரெக்டான பதில் சொன்னோம்னா அவங்க ஆவிக்குரிய வழியில வருவாங்க. அப்படி நம்ம சொல்ல, நம்ம தலையில இருந்துச்சு தட்டு தட்டி பேசாம அதிகபட்சமா பேசுன்னு சொன்னா வாழ்க்கையில போவாங்க. ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு சபையில், சொல்லியிருக்கலாம் தெரியாது. இப்ப நீங்க மேல போட்டு ஒரு வசனத்தை 2 பேருக்கு சொல்லுங்க, 2 பேர் சொல்லும் மாதிரி ஒரு சபையில கேள்வி கேட்டிருந்தாங்க. வேதத்துல எத்தனை பலி இருக்கு? கொஸ்டின் பேப்பர் பசங்க எழுதணும். பெற்றோர்கள் பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க. எத்தனை பலி இருக்கு? தேங்க்யூ. எத்தனை பலி? சரி, நான் சொல்றேன். அப்புறம் பலி எழுதுறாங்க. போஜன பலி, சமாதான பலி, ஒருத்தர் 5 பலி ஒரு பையன் எழுதுனான். பக்கத்துல ஒரு பையன் சிரிச்சான். நல்லா ஆறாவது பலி உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல. பாகுபலி அவங்க அப்பா தலைவர் அடி அடிச்சு 7வது பலி போட்டு பாகுபலி 2 போட்டார். யாரு அப்டேட் அதிகமா இருக்குது? யாரு? அவங்க அப்பா. இந்த பிள்ளை எங்க போய் ஆவிக்குரிய வழியில் வளரும்? சொல்றது எனக்கு வந்து வேத அறிவு இல்லை, கர்த்தரை குறித்ததான அறிவு இல்லைன்னு சொன்னா என்னுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய தகப்பனுடைய பிள்ளைகளே உண்மையில்லாம போன கதைகள் உண்டு. ஆவிக்குரிய தகப்பன்மார் வளர்த்தாங்க அப்படி பிள்ளைகள்லாம். சாமுவேலுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2. என்ன பேரு? ஒரே சைடு பேரா?
சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனை பிள்ளைங்க? 2. அப்படி சார் யோகே. மோசஸ்க்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. எத்தனை, என்ன பேரு? ஜெசோ. அவர் பங்குக்கு சொல்லியாச்சு. இன்னொரு பையன் இது தெரியல. ஆனா நிக்கிற மம்முட்டியுடைய பையன் பேர் என்ன? யாரு முன்னணி நடிகர்? எல்லாம் அப்படி இருக்கு. ஆனா வேதத்துல ஒரு மண்ணாங்கட்டி இருக்கு. How God will bless us. முயற்சி பாருங்க, கர்த்தர் எப்படி பண்ணுவாங்க. உங்களுடைய கம்பெனில நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அடுத்த கம்பெனிக்கு வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, போனதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உங்களை பத்தி நம்மளுக்கு இல்ல. ஒரு சாதாரண மனுஷன் ஒரு கம்பெனில வேலை பார்க்குறவங்களுக்கு இங்க சம்பளம் வாங்கிட்டு நீ வேற ஆளுக்கு வேலை செய்யறான்னு கேட்பான். நம்மளை இந்த அளவுக்கு ஜீவனோட வைத்திருக்கிற கடவுளுக்கு நம்மளுக்கு அவருடைய வேதம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம நல்லா இருக்குன்னு கோசம் தான் கொடுத்துருக்காரு. இந்த வேதத்தை நம்ம என்ன செய்யறாரு? காலையில படிக்கிறதுக்கும் நைட்டும் படிக்கிறது. இதெல்லாம் நம்ம கெட்டு போகணும். பயம் இருக்கு. நமக்கு காசு வராது, பணம் வராது. ஒரு குடும்பத்தை ஒரு ஆளை பத்தி இந்த குடும்பம் சொன்னா உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தேவன் நல்ல முறையில் இந்த உலகத்தினுடைய மக்களுக்கு மத்தியில என்னுடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்கணும்னு சொன்னா, அதனால பிரியமானவர்களே, வேதத்தை படிக்கும் போது ரொம்ப ஆழமா படிங்க, பயபக்தியோட படிங்க. இந்த அபிகாரியுடைய வாழ்க்கை ஒன்று. நிறைய பேர் வைக்கிறோம், நம்ம பேர் வைக்கிறோம், அபிகாரி வைக்கிறோம், பேர் வைக்கிறோம். ஆனா படிக்கும்போது அந்த கேரக்டர் இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்மளுக்கு ஜெபத்துக்கான பதில் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, மல்கியால, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து. நான் என்ன பேசுறேன் அப்படின்றத கூட கவனிக்கக்கூடியவர். நான் என்ன பேசுறேன், நான் எதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு டைம் கிடைச்சுன்னா என் போன் எடுத்து நான் என்ன பார்க்கிறேன், டிவியில நான் என்ன பார்க்கிறேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமன்றங்கள் மேல் இருக்கிறது. வேதத்தை தேடி வாசிக்கிறது மிகுந்த சதாரம். வசனம் நிறைய இருக்கணும். சங்கீதம் 1 போதும், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் போதும் நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருது. இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் எதை? கர்த்தருடைய வேதத்துல நிறைய வேதம் இருக்கு. கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க. அன்னசரியா தியானிச்சிட கூடாது. எப்படி அந்த விவசாய ஸ்திரிய எல்லாரும் கல்லறிய கொண்டு வரும்போது இயேசு கிறிஸ்து இருந்தார் கீழே, உங்களில் பாவம் இல்லாதவன் அப்படி எழுதினாரு. மண்ணில் எழுதினார். என்ன எழுதினாலும் நீ ரிசர்ச் பண்ண வேண்டாம், எதுவும் எழுதினாரு. அது அவர்தான், அது நமக்கு கொடுக்கப்படல. ஆதாம் ஏவலும் பழத்தை சாப்பிட்டாங்க, என்ன பழத்தை சாப்பிட்டாங்க போயிட்டு அது ரிசர்ச் பண்ண வேண்டாம். சாப்பிட்டாங்கன்னா பாவம் இருந்துச்சு, அவ்வளவு. இது மட்டும். ஆனால் ஒரு கேரக்டர் படிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையோடு கூட இந்த குணம் நமக்கு இருக்கணும். எந்த குணம்? அபிகாரிக்கு இருந்த தெய்வ பக்தி நமக்கு இருக்கணும், அபிகாரிக்கு இருந்த உபசரிப்பு குணம் நமக்கு இருக்கணும், அபிகாரிக்கு இருந்த பொறுமை நமக்கு இருக்கணும். மகா புத்திசாலி, நல்ல புத்தியுள்ள வார்த்தைகள் தீமையான எண்ணங்களே சிந்திக்கக்கூடியவன் யாரு? வேலைக்காரங்க. நான் கூட நடக்கும் தெரிஞ்சே கரெக்டா வந்து யார்கிட்ட தான் சொன்னாங்க? அதே மாதிரி அது அப்படியே வந்து என்னுடைய எஜமான் வேலைக்காரன் ரொம்ப யுத்தமா இருக்கும் போது அவன் ஆஃப்
அந்த வேலைக்காரன் மட்டும் சொல்லலைன்னு சொன்னா அவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு. நாம் தேவனுக்கு உண்மை உத்தமமான வேலைக்காரர்கள் உண்மை அப்படியே அவன் சொல்லக்கூடிய வேதத்துல ஒரு வசனங்களை வாசி நமக்கு நாம் முடிக்க விரும்புகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது. வசனத்தை வாசிச்சு ஒரு 5 minutes 10 minutes கடவுளுடைய சமூகத்துல நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. அதுல ஒரு புஸ்தகம், புஸ்தகத்துல பேர் இல்லைன்னு சொன்னா அவனை கடைசி நாளே அவர் தான் பின்னாடி நம்முடைய ஆத்மா போய் நிற்கும். அந்த புஸ்தகத்தை பரட்டும் போது அவனுடைய பேர் இருந்தால் அவன் பரலோகத்துக்கு போவான். பேர் இல்லைன்னு சொன்னா எங்க போவாங்க? அக்கினி கடலில் தள்ளும். இதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படவில்லை, ஆனால் அந்த பேர் யாருடைய பேர் இல்லையோ அவங்க எல்லாம் எங்க போவாங்கன்னா அக்கினி கடலுக்கு போவாங்க. ஜீவ புஸ்தகத்துல பேர் இருந்துச்சுன்னு சொன்னா அங்கே பரலோகத்துக்கு. இது வேதம் நமக்கு கொடுக்கக்கூடிய திட்டமும் தீர்மானமான. அப்ப எப்படி அறிந்து கொள்றது என்னுடைய பேர் வந்து ஜீவ புஸ்தகத்துல இருக்கா இல்லையா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? கடவுள் சொல்றாரு, எல்லா ஆட்களும் வந்து கடவுளுடைய சமூகத்துல வந்து நீ கடவுளுடைய சமூகத்துல யாருடைய பேர் இருந்தா அங்க செய்த சொல்லப்பட்டிருக்கு அக்கினி கடல்ல. அப்ப 2 இருக்குன்னு நல்லா தெரியும். ஒண்ணு நரகம் இருக்கு, இன்னொன்னு வேத புத்தகம் சொல்லுது நம்ம அப்படிதான். இன்னொன்னு சொர்க்கம், இன்னொன்னு நரகம். அந்த புஸ்தகத்தை கடவுள் திறக்கிறாரு. என் பேர் இருந்துச்சுன்னு சொன்னா நான் எங்க போவேன்? ஆமா, சொர்க்கத்துக்கு போயிருவேன். என் பேர் இல்லைன்னு சொன்னா. ஆனா இப்ப நான் கேட்கிற கேள்வி விசுவாசிகளுக்கு சேர்த்து, விசுவாசம் சொல்றவங்களுக்கு சேர்த்து எப்படி தெரியும்? சும்மா நாளும் கூட்டத்துல கை தூக்கிட்டு நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன், போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்துங்க அப்ப மாத்திரம் சாப்பிட்டுட்டு போனா நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? அவர் சொல்லுதா வேதம்? ஏதாவது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கா? அது மட்டும் நினைச்சு ஏமாந்து நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிறது? ஏமாத்தி கெட்டு போயிருக்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஏர்போர்ட்டுக்கு நம்ம போறோம்னு சொன்னா இங்க இருந்து நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி இருந்து ஏர்போர்ட்டுக்கு போற வரைக்கும் டிவி கேமரா எல்லாம் மானிட்டர் பண்ணி போட்டுருப்பாங்க. நான் என்ன பேக் கொண்டு போறேன், என்ன ஷூ போட்டிருக்கேன், என்ன சட்டை போட்டிருக்கேன், எல்லாம் வாட்ச் பண்றாங்களா? இது மனுஷனுடைய ஒரு வாட்சிங். படைத்தவர் நம்ம பார்த்துட்டு இருக்காரு. நான் வந்து சும்மா சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் அப்படி சொல்லிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு இங்க சபைக்கு வந்து போயிட்டு நான் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். இன்னொரு ஆளுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஆட்டோமேட்டிக்கா தெரியும். எனக்கு தெரியும் நான் ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா. எப்படி தெரியும்? வேத புத்தகம் சொல்லுவது இயேசு கிறிஸ்துவை ஒருவன் வாசகம் சொல்லி 1 ஒருவன் கிறிஸ்துவனாய் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம். அப்போ பழசு என்ன இருந்துச்சு? என் வாழ்க்கையில குடி இருந்துச்சு, கெட்ட பேச்சு இருந்துச்சு, கெட்ட வார்த்தை இருந்துச்சு, கெட்ட நடவடிக்கை இருந்துச்சு, கெட்ட சிந்தனை இருந்துச்சு, அடுத்தவங்களை கெடுக்கணும், இதெல்லாம் இருந்தது.
எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. ஒளியணும் யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே தெய்வமாக உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டால் பழையவைகள் ஒளிந்தன, புதியது வந்துச்சு. நல்ல பேச்சு, நல்ல பழக்கம், நல்ல சிநேகம் எல்லாம் வேற யாரும் சொல்லுங்க. நானே சொல்ல தேவையில்லை, நான் மாறிட்டு நான் சொல்ல தேவையில்லை. அடுத்தவங்க சொல்லுவாங்க, இல்லையாப்பா உன் பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு, உன் நடவடிக்கைலாம் வித்தியாசமா இருக்கு, நான் பார்த்துட்டு கொஞ்ச நாளா யாருக்கு தெரியும் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகள் வெளியே போகவும், கடவுளுடைய ஆவி நம்முடைய உள்ளத்துல வரவும், அதான் மறுபடியும் பறக்கக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் புதுசாகும். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் வழக்கத்திலிருந்து பேச்சுல இருந்து வந்துகிட்டே இருக்கான். 50-20 வருஷமா வந்துகிட்டு இருக்கான் சபைக்கு. ஒரு மாற்றம் சொன்னா ஒண்ணுமே தெரியும், நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நியாயத்திற்கு நம்ம கையில இல்லை, கடவுளுடைய கையில இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும் கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா நம்மளே எழுதி வச்சுக்கலாம். நம்ம ஏமாற்ற முடியும். ஒரு இடத்துலயும் வேதம் நம்மளுக்கு சொல்ல, நீ இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டேன்னா உன் பேரை மாத்தணும், உன் மாத்தணும் எந்த இடத்துலயும் இல்லை. அவங்க சொன்னாங்கன்னா அதெல்லாம் பொய்யினம். நம்மளை ஏமாத்துறதுக்காக சொல்றாங்க. இந்த தேவையில்லை. எந்த இடத்துலையும் கடவுளுக்கு பேரு தேவையில்லை, நம்மளுக்கு மதம் தேவையில்லை. என்ன தேவை? மனுஷனோ முகத்தை பார்ப்பான், இருதயத்தை பார்க்கிறார். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அடுத்தவங்க சொல்லிடுற சர்டிபிகேட்லாம் நமக்கு தேவையில்லை. உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா என் வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கு, கட்டாயமா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் ரட்சிக்கப்பட்டது பொய்யணும். சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 15ஆம் சங்கீதத்துல வாசனம் நான் முடிச்சிருக்கோம். சங்கீதம் 15ல 1-2 ஒரு 4 வருஷம் வாசிங்க. அது எப்படி இருப்பான்? கர்த்தாவே யார் உங்களுடைய கூடாரத்தில் தங்குவார்? பரலோகத்துக்கு தான். ஓகே, யார் உங்களுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்? யார் வர முடியும்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறார். ஆணையிட்டத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறார். தன் பணத்தை வட்டிக்கு கூடாமல் குற்றமில்லாதவர்களுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறார். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது. இவன் தான் இவனுடைய குணாதிசயங்கள்லாம் சொல்லப்பட்டாச்சு. யாரு வருவான் பரலோகத்துக்கு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் மாத்திரம்தான் வர முடியும். வேதபுத்தகம் சொல்லுது, ஜீவ புஸ்தகத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் ஜீவ புஸ்தகத்தினுடைய பேர் இருக்கு. இங்க ஒரு பாவி, நான் பாவி ஆண்டவர், ஒன்றும் பெரிய பொம்மை சாத்திரம்லாம் கிடையாது, ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்தை மன்னி, எனக்காக நீங்க சிலுவையில் என்ன செஞ்சீங்க? ரத்தத்தை செஞ்சீங்க, எனக்காக பலியாயிட்டீங்க, என் பாவத்தை மன்னி. இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அன்னையிலிருந்து தேவனுடைய பிள்ளை. இது உண்மையாக இருக்குமானால், என்னுடைய அறிக்கை உண்மையாக இருக்குமானால், கடவுளுடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்துல வர்றதுனால எனக்கு சந்தோஷம். இந்த என்னுடைய அறிக்கை பொய்யா இருக்குமானால் என்னையை நான் ஏமாற்றிருக்கிறேன். கடைசி வரைக்கும் வரலாம், ஒண்ணுமே இருக்காது, ஆசுவாதமே இருக்காது. என்னுடைய அறிக்கை அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாள் அறிக்கை செய்யணும், இருதயத்தில் செய்யணும். விசுவாசித்து, விசுவாசம்னா அதாவது நம்பணும், ஆழமாய் நம்பி ஆண்டவரை நான் பாவிதான் உண்மையான அறிக்கையா இருக்கு. சும்மா அடுத்தவங்களுக்காக ஷோலாம் இல்லை. காரணம் என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியிலேயே ஆசீர்வாதமாக இருப்பேன், பரலோகத்துக்கு போவேன். இதுக்காக உண்மையாய் அறிக்கை செய்யும். அப்படி அறிக்கை செய்வோமானால் வாழ்க்கை அந்த வாழ்க்கை மறுபடியும் பிறந்த வாழ்க்கை மட்டுமல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை
ஒரு பாவி மனம் திரும்ப நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். வேதவாசத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத எவனும் டிக்கெட்ஸ்ல அங்க போனா, ஏர்போர்ட்டுக்கு போனா, உங்க பேர் இல்லைங்க, டிக்கெட் இல்லைன்னு சொன்னா போக முடியுமா? பயணப்பட்டு போக முடியாது. எப்படி டிராவல் பண்ண முடியும்? சொர்க்கத்துக்கு போகணும். இந்த வாழ்க்கை மாத்திரம் இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு நம்ம போகணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மண்முதல் போகணும். அவரை நம்பணும். நம்பும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் உன் கையில என்ன செய்யறேன்? தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை அரவணைப்பேன், உயர்த்துவேன். இதுக்கு மேல என்ன வேணும்? மரம்லாம் மரம் தேவையில்லை. என்னுடைய பேர் வந்து தண்டவாணி. 1985ஆம் ஆண்டு இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். இந்த இந்த சபையில 2-3 தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். 1995 அக்டோபர் மாதம் ஆண்டவரை என் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். இந்த கிறிஸ்துவ பத்தி எனக்கு தெரியாது. நண்பன் மூலமா நான் கேள்வி. நான் இப்படிதான் சொன்னேன், இயேசுவே உனக்கு தெரியாது, எனக்கு எப்படி சொல்லிக்கணும்னு தெரியாது. என்னுடைய ஸ்டைல நான் பிரார்த்தனை பண்ணேன். நீங்க உண்மையான கடவுளாக இருந்தால் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த குடி பழக்கம், கெட்ட பழக்கங்கள், இதெல்லாம் என்னை விட்டு என்ன செய்யணும்? அதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்க. அந்த நைட் எனக்கு கிடைச்ச சந்தோஷம் சொல்ல முடியாது. அன்னைக்கு பார்த்ததுதான் சினிமா, இன்னைக்கு 40 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு பிடிச்சதுதான் சிகரெட். நான் விட்டுட்டேன்னு சொல்ல, பிடிப்பதற்கான அதை தொடுவதற்கு இதெல்லாம் போயிடுச்சு. கடைசியா பார்த்த படம் ரஜினிகாந்த் நடிச்ச 100வது படம். என்ன படம்? தெரியாது. சொன்னார்ல ஐயா, சொன்னார் ராகவேந்திரா. நம்ம மைக் கொடுக்க முடியாது, ஐயா சொல்றாரு ராகவேந்திரா. இடைவேளை கூட நான் பார்க்க முடியல. என்னை இழுத்து போறாரு ஒருத்தர், நீ எப்படி பார்க்காம இருப்பான? உண்மையை சொல்ற, சத்தியத்தை சொல்றான். அதான் கடைசி இடைவேளை கூட நான் பார்க்கல. நான் எழுந்திரிச்சு வந்துட்டு அவரை விட்டுட்டு எனக்கு டிக்கெட் போட்டு போன அந்த காலங்கள்ல அந்த அதிகமான வேலை இருந்துச்சு. இன்னைக்கு இல்லை. நான் என்ன கெட்டா போனேன். கர்த்தர் விடுதலை கொடுத்தாரா? உண்மையாக என்னோடு கூட படிச்ச என்னுடைய இனத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு மத்தியில காட்டிலும் 100 மடங்கு. ஆனா உடனே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். உடனே ரட்சிக்கப்பட்ட தூக்கி கொண்டு வந்து எல்லாம் வைக்கல. கஷ்டமான பாதைகள், ஆனா அதுலேயும் நம்பிக்கை. கண்ணீர் நிறைந்த பாதை, அதுலேயும் கர்த்தர் பலப்படுத்தக்கூடிய, கடவுள் பலப்படுத்தக்கூடிய வசனங்கள். உடனே நீ ஏற்றுக்கொண்டா உனக்கு 5 ஏக்கர் நிலம், ஒரு மோட்டார் தோட்டம்லாம் தரஞ்சு அப்படிலாம் பக்தி வைராக்கியமா, கிறிஸ்து இயேசுவின் மேல் பக்தி வைராக்கியமா இருக்கவங்க யாரும் துன்பப்படுவார்கள். வசனம் அப்படிதான் இருக்கு. துன்பத்தின் மூலமா வந்தாதான். ஆனா கர்த்தர் கட்டாயம் ஆசிரியர் பொய் சொல்ல மாட்டார். நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். என் வாழ்க்கையை மாற்றினவர் நிச்சயமா அனைவருடைய வாழ்க்கையை மாற்றும். நான் என்ன செய்யணும்? என்னுடைய அறிக்கையை வந்து என்னுடைய அறிக்கையை யார் பார்க்கலாம்? கடவுள் நின்று பார்க்கிறார். சில நேரங்களில் நம்ம பொய் சொல்லும் போது சில காரணங்கள்ல கவர்மெண்ட்ல குற்றவாளிகளை சொல்லி போயிட்டு சொல்றான்னு அடிப்பாங்க. சொல்ல மாட்டான். எங்க கொண்டு போவாங்க தெரியுங்களா? எங்க கொண்டு போவான்? கோர்ட்டுக்கலாம். கோர்ட்ல பொய் சொல்லிட்டு போயிருப்பாங்க. எங்க தனியா ஒரு இடம் இருக்கு. சில மருந்து கொடுப்பாங்க, எல்லாம் சொல்லிடுவான். தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது உண்மையை சொல்லணும். ஆண்டவரே நான் பாவி. அதான் சொன்னா சமாரியா ஸ்திரீ, கோச்சார ஸ்திரீ. கோச்சாரம் தான் வந்து தொழில். இயேசு கிறிஸ்துவ மீட் பண்ணோன்னே சொன்னான், என்னுடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போய் சொன்னான். அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுச்சு. வேறுபட்ட வசனம் இல்லையா? எந்த ஊர்? அந்த ஊர் சீகா.
வாழ்க்கையில மாற்றம் வேணும், வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும்னா மதம் மாற தேவையில்லை. உங்களை நம்ம சொல்லிப்பாங்க, நம்மளா இந்து, நம்ம அந்த இது கடவுளுக்கு மதம் கிடையாது. நோ ரிலீஜியன், நோ பார்சியாலிட்டி வித் காட். கர்த்தருக்கு பாரபட்சம்லாம் கிடையாது. மனம் திரும்பினால் மார்க்கம் உண்டு, வாழ்க்கை ஆசீர்வாதமா. மனம் திரும்ப நான் இதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவர் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவர் இன்னும் அசுத்தமாகட்டும். ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஒரு பெரிய நியாய தீர்ப்பு இருக்கு. அக்னி கடல் வேணும்னா போய்கிட்டே இருக்கு, ஒரு பாதை திறந்துருக்கு. பரலோகம் வேணுமா, சொர்க்கம் வேணுமா, ஒரு பாதை திறந்து. அது கிறிஸ்து கொடுக்க முடியாது. மதம் தேவையில்லை, பேர் மாற்ற தேவையில்லை. மனம் மாறினால் போதும், இருதயம் மாறினால் போதும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத எவனும் பரலோகத்தில் நுழைய முடியாது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய விடுதலை இந்த உலகத்துல யாராலும் கொடுக்க முடியாது. காரணம் தான், தன்னுடைய தமிழ் ஒரு பாட்டு இருக்கு, திருவாசகத்துல. நீங்க படிச்சிருக்கலாம் தெரியாது. மாணிக்கவாசகர் இப்படி எழுதுறாரு, வானாகி மண்ணாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் யானாகி கூத்தாட்டி சென்றவரை என்ன சொல்லி வாழ்த்துவேனே. நான் பாட்டு. வானாகி வானத்தில் இருந்தவர் மண்ணாகி மண்ணுக்கு வழியாகி, நானே வழியும் ஒளியும் சத்தியமாயிட்டு சொன்னேன். ஒளியாகி வழியாகி நின்று சத்தியத்தை காட்டி மறுபடியுமாய் எல்லாவற்றையும் கூத்தாடி விட்டு மேலே சென்றவரை நான் என்ன சொல்லி வாழ்த்துவேன்னு சொன்னார். யாரு? வந்த ஒரே ஆள் இந்த உலகத்துல. நான் தான் வழி சொன்னது ஒரே ஒரு ஆள். யார் தான்? எந்த புக்க வேணா எடுக்கலாம். நானே வழி, நானே சத்தியம், நானே சொன்ன ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது உங்களுடைய சாய்ஸ். அவர்களை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும். இதோடு பிடிக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஜெபம் செய்து கூட்டத்தை செய்வோம். பரலோகபிதாவே, அப்பா, இந்த நாங்கள் சுதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இப்படியாக சபையாக சேர்ந்து உங்களுடைய பாதமையாக பூமியிலிருந்து நோக்கி பார்க்கும்படி எங்களுக்கு உதவி செய்றீங்க, ஆராதிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்றீங்க. எங்கள் வாழ்வில் நீங்க செய்த முடியாத இந்த அதிசயத்தை நாங்கள் எண்ணி பார்த்து எங்கள் மகிமையோட தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படி எங்களுக்கு பகட்டின கிருபைக்கு எங்களோட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அதாவது இந்த நாளும் கூட நாங்கள் கேட்ட செடிக்கையோட நன்றி செலுத்துகிறோம். அதாவது இந்த அபிகாய் இந்த கேரக்டர் மூலமாய் கதாவே எங்களுடைய வாழ்க்கையில கதாவே நிறைய காரியங்களே இந்த ஊழியர் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்டோம். கதாவே அதை நிபார்த்து நன்றி செலுத்துகிறோம். அதாவது அவங்களுடைய கேரக்டர்ஸ் பார்த்து அவங்க வாழ்க்கையில இருந்த தாழ்மை, அதாவது அது எப்படிப்பட்டதாக இருந்தது மட்டும் இல்லாமல் கதாவே அவங்களோட உபசரிப்பு, தேவ பயம், அதாவது பிறர் குறைகளை மன்னிப்பது கதாவே மற்றும் பல காரியங்களை நாங்கள் தொடர்ந்து சிந்தித்தோம். கதாவே அதுக்காக எங்களோட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கத்தாவே நாங்கள் கேட்ட இந்த வசனங்கள் கத்தாவே எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் எழுதி வைத்து கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தாவே இப்படிப்பட்டதான இந்த குணாதிசயங்கள் காணும்படியாக கத்தாவே நீங்க இறக்கம் பாராட்டுங்க. கத்தாவே நாளுக்கு நாள் கத்தாவே நாங்கள் உங்களுக்கு வளர்ந்து பெருகும்படி கத்தாவே பழையதை கலைந்து நாளுக்கு நாள் கத்தாவே உண்மையில் வளரவும் புதிதான வேலை கத்தாவே எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செய்யவும் கத்தாவே இறக்கம் பாராட்டுங்க. கத்தாவே யாவற்றையும் இறத்து தாத்திரோம். கத்தாவே இந்த செய்தி கொடுத்து அவங்களுடைய தாசனுக்கு கூட உங்களுடைய கருத்துல தருகிறோம். கத்தாவே ஆசீர்வதிங்க, அவங்க செய்யற ஊழியர்களை ஆசீர்வதிங்க. கத்தாவே அவங்களோட போக்கிலும் மரத்திலும் கூட இருந்து கத்தாவே அவங்களை காக்கும்படியாக கத்தாவே உதவி செய்யும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். கத்தாவே எங்களுடைய சபையில் உள்ள வாரந்திர கூட்டம் யாவத்தையும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கத்தாவே எங்களுடைய திங்கட்கிழமை நடக்கிற சேண்டிங் பிரேயர்க்காக கூட ஜெபிக்கிறோம். கத்தாவே அது மட்டும் இல்லாமல் செவ்வாய், புதன், திங்கட்கிழமை நடக்கிற கேம்பஸ்க்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே எங்களுடைய வேதாட்சி கூட்டத்துக்காக, மந்த்லி பிரேயருக்காக, கத்தாவே எங்களுடைய ஆராதனை கூட்டத்துக்காக, அதை தொடர்ந்து நடக்கின்ற காஸ்பல் கூட்டத்துக்காக கூட நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கத்தாவே இந்த எல்லா கூட்டங்களிலும் கத்தாவே சபையாராக யாவரும் வேகமாய் கூடி வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வேலை காரியங்கள் யாவும் கத்தாவே அதற்கு ஏற்றபடியாக இருக்கவும் கத்தாவே நீங்க
இறக்கம் வரட்டும் முடியாம செபிக்கிறோம். கர்த்தாவே நல்ல இதை ஒருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவுடைய வார்த்தையை கேட்டிருக்காங்க. கர்த்தாவே உண்மை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருப்பாங்க. கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையானது கர்த்தாவே அவர்கள் பேசும்படியாக உண்மை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே இறக்கம் வரட்டுங்க. யாவற்றையும் தாழ்த்துகிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் பிரிந்து செல்கிறோம். பிரியாத நேசர் எங்கள் ஒருவரோடு கூட எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். யாவற்றையும் தாழ்த்துகிறோம். மீட்பரும் பரம ரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே துதி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஓ